வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லலின் பேசுகிறேன். இன்றைக்கி ஒருத்தவங்களோட காலை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவங்க காலில் இங்கே ஒன்று இருக்குல்ல, இது பேர் தான் கால் ஆணி. இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா கார்ன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு கொஞ்சமாக பித்த வெடிப்பு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது பாருங்கள். அந்த கால் காமிங்க மேம். இந்த பக்கம் அமைதியாக இருக்க சொல்லி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குதிக்கால் காலில் ஊனும் போதே வலிக்குமா மேம் ரொம்ப. இந்த இடத்துல பயங்கர ஹார்டாக இருக்குது பாருங்களேன். இந்த கால் ஆணி பல பெண்கள் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஊசி வச்சு இன்னைக்கெல்லாம் ஒரு பேஷண்ட் பிளேடு வச்சு காமிச்சாங்க. இந்த மாதிரி இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த காலாணி வளர்ந்து வளர்ந்து வரும்போது பிளேடு வச்சு சைட்ல சீச்சிடுறாங்க. சிலர் பின்னு வச்சு குத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இப்படி அமுக்குனாவே வலிக்குமா மேம் அந்த கால்? இந்த மாதிரி இருக்குல்ல, இது ரொம்ப ஈஸியா ஹோமியோபதி மருந்துல சரியாயிடும். பெண்களோட கால் தான் மணிக்கணக்கா கிச்சன்ல இருந்து இங்க ஒரு ஓட்டை வருது மேம், இங்கே வரப்போகுது மேம். இல்லை, இந்த இடம் பாருங்க, இந்த ஓட்டை இதுவும் ஹார்டா இருக்கு. இதுதாங்க எக்ஸாக்டா. இப்படி இருந்தா இது என்னன்னு யோசிக்காதீங்க. இது பேர் தான் கால் ஆணி, கார்ன் ஃபுட்னு சொல்லுவோம். நீங்க நீங்க அப்படி பின்னாடி போயிருங்க, அங்க போயிருங்க. ஓகே, இப்போ ஒருத்தவங்களோட கால் காமிச்சல. இந்த மாதிரி கால் ஆணி நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு நான் வீடியோ போடாம விட்டேனா, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆஷா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ எடுத்து தேர்வாங்களாம். அந்த ஆணியை பற்றி நான் சொல்லாம விட்டுருக்கேன். எப்படி விடலாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஹோமியோபதியில் ஆன்டிக்ரூட்னு ஒரு மருந்து இருக்கு. அதே மாதிரி ஃபெரம்பெக்ரிகம், ரெனன்குலஸ், நிறைய மருந்துகள் இருக்கு. ஆனா அதுல என்ன மெடிசன் உங்களுக்கு தேவை, எவ்வளவு டோசேஜ், எத்தனை நாள் சாப்பிடணும், ஒரு பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்கி சாப்பிடணும். செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஹோமியோபதி மருந்துல மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான். இது தவிர இது நீங்க சாப்பிடக்கூடாது. இப்ப கால் வெடிப்பு இருக்குன்னா பெட்ரோலியம் ஆயின்மெண்ட் மெடிக்கல் வாங்கி போடுறோமா, ஹோமியோபதியில பெட்ரோலியம் மெடிசன் போடுற மாதிரி கால் ஆணி இருக்குன்னா எல்லாருக்கும் டக்குன்னு பாமரருக்கும் தெரியுற விஷயம் ஆன்டிக்ரூட்ன்ற மருந்து. எந்த பக்க விளைவுகள் இல்லைன்னா கூட மருத்துவர்கிட்ட வாங்கி சாப்பிடுங்க. இவங்க காலுக்கு நான் மருந்து கொடுத்து இந்த கால் ஆணியே இல்லாம ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் 2-3 தடவை திருப்பி சர்ஜரி பண்ணி அப்படிலாம் வருவாங்க. அண்ட் அப்பாக்கு இருக்கும், தாத்தாக்கு இருக்கும், நம்மளுக்கு வரும். உங்க ஃபேமிலியில இருக்க யாருக்குமே இல்லை. அவங்க இது நிறைய காசஸ் இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பதிவு பண்றேன். கால் ஆணினால கால் பதிச்சு நடக்க முடியும். எங்க வீட்டுல கிளீன் பண்ற அக்கா இருக்காங்க, ஒரு பாட்டி தான். இப்படி ஆடி வருவாங்க. அவங்க கால கூட நம்ம காமிச்சிருக்கலாம் சித்ரா. பயங்கரமா அவங்க கால ஆணி இருக்கும். நீங்க ஏன் எப்பயுமே நேரா நடக்காம சாஞ்சு நடக்குங்க? உங்களுக்கு முட்டி வலி இருக்கா? நான் மருந்து கொடுத்து முட்டி வலியை சரி பண்ணிடுவேன்னு சொன்னேன். அப்ப அந்த பாட்டி இல்லம்மா எனக்கு கால ஆணினாங்க. என்கிட்ட இவ்வளவு நாள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி அந்த மருந்து கொடுத்து இப்ப நேரா நடக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஆக்சுவலி கால ஆணிக்கு ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டா கம்ப்ளீட்டா கியூர் ஆகி திருப்பியும் ரெக்கர் கூட ஆகாது, நல்லா சரியாயி குணமாயிடும். ஸோ இப்படி இருந்ததுன்னா பக்கத்துல இருக்கிற குவாலிஃபைட் ஹோமியோபதி டாக்டர் போய் பார்த்து இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டு கியூர் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி. இதுக்கு மெடிசன் நிறைய பேர்